இத்தளத்தில் உள்ள அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சோசியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் தொடர்ச்சியாக நாம் பல்வேறு தலைப்புகளில் நாம் ஆர்கானிக் ஃபார்மிங் சம்பந்தமான சர்டிஃபிகேட் எப்படி வாங்குவது, எந்த மாதிரியான செயல்பாடு பண்ணுவது என்று நாம் தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளில் நாம் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் இன்று பார்க்க வேண்டியது பண்ணை ஆய்வு மற்றும் சான்றிதழுக்கான சரிபார்ப்பு பட்டியல். செக்லிஸ்ட் ஃபார் ஃபார்ம் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன். செக்லிஸ்ட் ஃபார் ஃபார்ம் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன். என்னென்ன சர்டிஃபிகேஷன் வச்சுக்கிறோம், எந்த ஃபார்ம் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம பேச போகிறோம். பெரும்பாலும் முகம் மட்டும்தான் தமிழில் இருக்கும், அந்த முதல் தட்டு ஸ்லைடு. அடுத்து வரக்கூடியது எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்கும். ஏன்னா அந்த மேட்ரு எனக்கு அந்த தகவல் எனக்கு கிடைக்கல, தமிழில் கிடைக்கல, நான் ஆங்கிலத்தில் தான் எடுத்து போட்டிருக்கேன். நான் அதற்கு உங்களுக்கு தமிழ்லேயே நான் பேசுவேன். நோக்கங்கள் மற்றும் அறிமுகம், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன். இதில் நம்ம இதை என்ன இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லி அப்ஜெக்டிவ்ஸ், இந்த எதனால செக்லிஸ்ட் தேவைப்படுதுன்றத பார்க்க போகிறோம். இதன் முக்கியத்துவம் என்ன, இதனுடைய என்ன தேவைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் ஆர் கெட்டிங் அக்செப்டன்ஸ் மார்க்கெட். சர்டிஃபிகேஷன் உள்ள உங்கள் பொருளுக்கு மட்டும்தான் வேர்ல்டு முழுவதும் அக்செப்டன்ஸ் இருக்கும். அந்த மார்க்கெட்டில் நம்புவாங்க. அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்க பொருளுக்கு நம்ப மாட்டாங்க. சர்டிஃபைடு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ஆர் கெட்டிங் வைட் அக்செப்டன்ஸ் இன் த மார்க்கெட். அப்படி இல்லைன்னா நீங்க ஆர்கானிக் பண்ணியிருந்தாலும் கூட சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் அதை வாங்குவாங்கன்றதை நம்ம இப்போ சொல்றோம். The responsibility of the issuing certificates to organic operators is lying with the different accredited certifying agencies. இந்த சர்டிஃபிகேட் ஒரு ஆள் 2 ஆள் தர வேண்டியதில்லை, பல்வேறான ஏஜென்சி இருக்கிறாங்க. அவங்கள வச்சுதான் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். இன்னொரு பக்கம் இட் இஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் கிவ் ப்ராப்பர் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ஆன் த பேஸ் ஆஃப் த. இந்த சர்டிஃபிகேட் தரவங்க யாருன்னா அந்த இன்ஸ்பெக்டர்ஸ். அந்த இன்ஸ்பெக்டர் தான் செக் பண்ணி தருவாங்க. அவங்க தான் தோட்டத்தில் செக் பண்ணி தான் பார்த்து தருவாங்கன்றத சொல்றாங்க. வெரி எசென்சியல் டு மெயின்டைன் ரெலவெண்ட் செக்லிஸ்ட் ஃபார் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன். நம்ம இந்த சர்டிஃபிகேஷன் ரிலவெண்ட் பார்க்கறது நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கெட்டிங் த சர்டிஃபிகேஷன் பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செக்லிஸ்ட். நீங்க செக்லிஸ்ட் வச்சிருக்கீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறோம். முக்கியத்துவம் என்னங்க, யூ நோ தட் செக்லிஸ்ட் ஆர் இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் ஃபார் கலெக்டிங், வெரிஃபைங் ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன். திஸ் செக்லிஸ்ட் ஹெல்ப் இன்ஸ்பெக்டர் டு வெரிஃபை வேரியஸ் ஆப்ரேஷன் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங். பார்க்கும்போது என்னென்ன tools, the most common instance of the cost of farm includes mixed operations, parallel production for farmers, process traders. Production of the ingredients are good organics. Misuse of certificates பண்ண வாய்ப்பு. Repeat use of the same certificate. அதே certificate யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம செக்லிஸ்ட் வாங்குறோம். Manipulation of the input and output of invoice. ஏன்னா வெளிப்பட்டு இன்புட் அவுட்புட் இன்வாய்ஸ் இவங்களே மென்பட போட்டுருவாங்க. சில ரிசிப்ட் தவறான ரிசிப்டை வச்சிருப்பாங்க, சில டெம்பரரி டாக்குமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் சரியான பார்க்கறதா நம்ம செக் பண்ண போறோம். சர்டிஃபிகேட்ஸ், ரிப்பீட் சேம் சர்டிஃபிகேட்ஸ், மேனிபுலேஷன் இன்புட் அவுட் இன்வாய்ஸ், இன்கரெக்ட் ரிசிப்ட், டெம்பரரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா செக்லிஸ்ட் யூஸ். என்னங்க என்னோட யூஸ் என்னங்கன்னு பார்க்கும்போது, செக்லிஸ்ட் அஸ் இன்ஸ்பெக்ஷன் டூல்ஸ். நம்ம செக்லிஸ்ட் பண்ண அந்த அதிகாரி வரும்போது there are specific steps for the inspectors to follow during the organic inspection. அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்க வரும்போது success of the inspection depends on the performance of the inspectors. The inspectors should carry inspection tools during this site visit. The following checklist can be used by the inspectors. என்ன வச்சுக்கலாம், நம்மளுடைய செக்லிஸ்ட் நம்மளுடைய சரிபார்க்க வராங்க.
வரும்போது நம்ம என்ன வச்சிருக்கோம் வரும்போது லிஸ்ட் ஆஃப் த ரெக்கார்டு ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட்ஸ், சில நிலையான ஒரு அந்த ஒரு லிஸ்ட் வச்சுக்கணும். அப்ரூவல் மெட்டீரியல்ஸ் லிஸ்ட், என்ன பொருள் நீங்க வச்சிருக்கீங்க, என்ன வச்சிருந்தத அப்ரூவல் மெட்டீரியல்ஸ் அந்த லிஸ்ட் வச்சிருக்கணும். ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கொஸ்டினரிஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் எக்ஸ்ட்ரா பிளான் காப்பீஸ், என்னன்னா ஒரு கொஸ்டினரிஸ் அப்ளிகேஷன் ஒரிஜினல் வச்சுக்கணும் தம்பி. சரிங்களா? நீங்க வரும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க கேட்பாங்க, அதான் நீங்க வச்சுக்கணும். இன்ஸ்பெக்ஷன் ஃபார்ம் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் லிஸ்ட், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஆர்கானிக் இன்ஸ்பெக்ஷன் மேனுவல் ஆர் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட். பிசினஸ் கார்டு, ஒரு கார்டு வச்சுக்கணும். கால்குலேட்டர் இருக்கணும், கேமரா இருக்கணும், வாட்ச் இருக்கணும், ரப்பர் பூட்ஸ் அண்ட் ரெயின் கியர். ரெயின் வந்து நடவடிக்கை ரெயின் கியர் வச்சுக்கணும். மேக்னிஃபையிங் கிளாஸ் கார்டு லென்ஸ் மேக்னிஃபையிங் கார்டு லென்ஸ் அந்த மாதிரி லென்ஸ்ல வச்சுக்கணும். வாட்ச் ரப்பர் வச்சுக்கணும், கேமரா வச்சுக்கணும், கால்குலேட்டர் வச்சுக்கணும், பிசினஸ் கார்டு வச்சுக்கணும். சாம்பிள் கலெக்ஷன் டூல்ஸ், கண்டெய்னர், ட்ரம், இந்த மாதிரி வச்சுக்கணும். சாம்பிள் கலெக்டிங் பேக்ஸ் வச்சுக்கணும். வரும்போது என்ன பண்ணணும்? During the inspection of the organic farm வரும்போது the inspectors interviews operation workers visit production areas. ஏன்னா உங்க ஃபீல்டை நல்லா சுற்றி பார்ப்பாங்க, உங்க கிரீனுக்கு சுற்றி பார்ப்பாங்க. அவங்க என்னென்ன பார்க்கணும்னு தோன்றாலும் அதான் கேட்டாங்கன்னா நீங்க எடுத்து இந்த ஒவ்வொரு ஏரியா வந்து பார்வையிடுவாங்க. பார்வையிடுறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணி இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி சொல்லி காட்டணும். எக்ஸாமின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், வியூஸ் கிராஃப்ஸ், இன்புட் ஸ்டோரேஜ் ஏரியாஸ், ரிவ்யூஸ் ரெக்கார்ட்ஸ். எந்தெந்த ஏரியாவில் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, என்னென்ன ரெக்கார்ட் வச்சிருக்கீங்க அதெல்லாம் காட்டணும். ஈச் ஏரியா ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ரிலேட்டட் ஸ்பெசிஃபிகலி டு தி ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒவ்வொரு பொருள் நீங்க எந்தெந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வாங்கி வச்சிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க அப்புறம் காட்டணும். தி இன்ஸ்பெக்டர்ஸ் மஸ்ட் வெரிஃபை ஆல் டாக்குமெண்ட்ஸ். வருவாங்க, இன்ஸ்பெக்டர் வருவாங்க, அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. நீங்க அதை சொல்லக்கூடாது, நீங்க என்ன காரணம் காட்டக்கூடாது, எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். மஸ்ட் வெரிஃபைங் all documents sites as per the requirement of the national standards. For this, inspectors should carry the checklist which may include the general information, evaluation, parallel production, verification crops, seeds and seedlings, fertility management, seed management, pest management, watch equipments, water equipments, storage, etc. அவங்க வந்து பார்க்குற போது எதை செக் பண்ண பாருங்க. நீங்க இன்க்ளூட் த ஜெனரல் இன்ஃபர்மேஷன், பொது ஒரு தகவல் கேட்பாங்க. எவால்யூஷன் அண்ட் பேரல் ப்ரொடக்ஷன், என்னன்னா வந்து நீங்க சம்மந்தமா பால் 10 லிட்டர் பால் கறக்குறீங்க, கோழி வச்சிருக்கீங்க, மாடு இருக்குது, ஆடு இருக்குது, அதனுடைய வேற கனி பாக்ஸ் இருக்கு, வேற என்ன சொல்லி செக் பண்ணுவோம். பேரல் ப்ரொடக்ஷன் பார்ப்பாங்க. வெரிஃபைங் த கிராப்ஸ் வந்து இந்த ஈல்டு வருதா, இது வரலையான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. வெரிஃபைங் த கிராப்ஸ். சீட்ஸ் ஆல்சோ பார்ப்பாங்க, சீட்ஸ் வந்து பார்ப்பாங்க. வெரிஃபைங் ஆஃப் த கிராப்ஸ் சீட்ஸ் பார்ப்பாங்க. அண்ட் சீட்லிங்ஸ், ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஃபெர்டிலிட்டி சீட்ஸ் அண்ட் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க. வீடு மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், வாட்டர் எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்டோரேஜ். சரிங்களா? சீட்ஸ் அண்ட் சீட்லிங்ஸ், ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட், வீடு மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. களை எப்படி மேற்க, வெரிஃபைங் கிராப்ஸ், விதைகள் இப்ப தரமா இருக்கா, இல்ல விதைகளுடைய சிறு பயிர் நல்லா இருக்கா, அந்த ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட், உரம் நல்லா போடுறீங்களா, இல்ல களையை நல்லா எடுத்துறீங்களா, வீடு மேனேஜ்மெண்ட், இல்ல பூச்சிக்கொல்லி தேவையான மருந்துகள் அடிக்கிறீங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க. சரியான தண்ணி அடிக்கிறீங்களா, வாட்டர் மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் சரியான உங்களுக்கு குடோன் இருக்கா, ஸ்டோரேஜ் எக்ஸ் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி ஜெனரல் இன்ஃபர்மேஷன், வெரிஃபிகேஷன் கிராப்ஸ், சீட்ஸ் அண்ட் சீட்லிங்ஸ், பேரல் ப்ரொடக்ஷன். இட் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஃபார்ம் யூனிட் ஆர்கானிக். உண்மையான ஆர்கானிக் பண்றேன்னு செக் பண்ணுவாங்க. வெதர் இட் இஸ் எஸ் ஆர் நோ. அந்த ஃபார்ம்ல தான் ஃபார்ம், இந்த ஃபார்ம்ல வெதர் இட் இஸ் எஸ் ஆர் நோ, ஆமாங்க உண்மையை நல்லா பண்றாங்க பாருங்க. பாருங்க ஏல வந்து பாருங்க, பேரல் ப்ரொடக்ஷன் இஸ் ஆல் ப்ரொடக்ஷன் அந்த ஃபார்ம் யூனிட் ஆர்கானிக். இதுல விளையாடுறதெல்லாம் வந்து இங்க விளைஞ்சதா செக் பண்ணுவாங்க, இங்க விளைஞ்சதா பார்ப்பாங்க. அப்படி இல்லைனா இஃப் நோ ஆர் ஆர்கானிக் அண்ட் நான் ஆர்கானிக் கிராப்ஸ் யூசுவலி டிஸ்ட்ரிபியூட்டபிள், அப்படின்னா எது ஆர்கானிக் என்ன அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்றாங்க. இஸ் செப்பரேட் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் டு ப்ரொடக்ட் ஆர்கானிக் அண்ட் அன்ஆர்கானிக் கிராப்ஸ். இதுல வந்து ஆர்கானிக் கிராப்ஸ் எது, இன்ஆர்கானிக் கிராப்ஸ் நம்ம சொல்லி காட்டணும்.
is separate or storage for organic non-organic crops. தனித்தனியாக வச்சு காட்டுறோம். Does the applicant have management ability to track the organic and non-organic products? ரெண்டு இதை செக் பண்ணி சொன்னோம். வெரிஃபிகேஷன் கிராப்ஸ் வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது என்னது, வேர் ஆல் கிராப்ஸ் ரெக்வஸ்டட் ஃபார் சர்டிஃபிகேஷன் பிளான்டட். எந்த பிளான்ட் தான் நீங்க கல்டிவேட் பண்ணணும், அதுக்கான ஹைபிரிட் பிளான்ட் வாங்கி நீங்க ஹைபிரிட் பண்ணிடக்கூடாது, சீடை வாங்கிடக்கூடாது, சீலிங் செய்யக்கூடாது. எவாலுவேஷன், பேரல் ப்ரொடெக்ஷன். நெக்ஸ்ட் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட். Did you conditions the crops indicated use of the approved fertility inputs? நீங்க வந்து இப்போ பயோ ஃபெர்டிலைசர் விற்கிறாங்க, அந்த பயோ ஃபெர்டிலைசர் மட்டும் தான் நீங்க வாங்கி போடணும். அதான் இயற்கை ஆர்கானிக் ஃபார்மிங் நல்லது. நீங்க டிஏபி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி வாங்கி குடிச்சிங்க, அது வந்து உங்க நிலத்துக்கு வந்து சூட்டபிள் ஆகாது. இதுல நீங்க பாக்குறது என்ன பண்ணீங்க, ஒரிஜினல் ஃபெர்டிலிட்டி பயோ ஃபெர்டிலைசேஷன் உள்ளதை மட்டும் நீங்க வாங்கி போடணும். Was there any evidence of the approval of fertility management? அப்படி எந்தாவது அப்ரூவல் ஆன ஃபெர்டிலிட்டி போடுறீங்களா, ஃபெர்டிலைசர் போடணும் கேட்பாங்க. டோஸ் ஆபரேஷன் ரிலே அது நியூட்ரியன்ட் ரிலீஸ் சைக்கிள் பண்றீங்களான்னு கேட்பாங்க. இது ஒவ்வொன்றுக்கும் பண்ணணும். இஸ் அனிமல் மெனூர் அது பண்றீங்களா, ஆடு மாடோடைய உரத்தை பயன்படுத்தி கேட்கறாங்க. அப்படி எஸ்னா ஆல் அனிமல்ஸ் மெனூர் ஃபுல்லி கம்போஸ்டா இருக்கா. நீங்க வாட்டில 10 டன்னுக்கு 5 டன்னுக்கு வாங்கினோன்றது பச்சை சாணி தாங்கி வாங்கி உள்ளுக்கு போட்டுறக்கூடாது. அப்படி தப்பு, அப்படி போடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒரு கம்போஸ்ட் வாங்கி தான் போடணும், கண்டா போடாது. ஆல் கம்போஸ்ட் இன்டகிரேட்ஸ் அலோடு பை ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஆல் கம்போஸ்ட் இன்டகிரேட்ஸ் அலோடு பை இதே ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்கணும். இஸ் அனிமல் மெனூர் அப்ளைட் when the soil is warm biological active? அந்த போடக்கூடிய மெனூர் வந்து ரொம்ப போட்டதுனால மண்ணு வந்து வளமா இருக்கா அதை செக் பண்ணும். இல்லையா, இல்லைங்க 10 வண்டி டிராக்டர் லோடு அடிச்சிருக்கோம், எஃபெக்ட் தர மாட்டேதுங்க, சீடு அதிகம் வர மாட்டேதுங்க, கதிர் கட்ட மாட்டேதுன்னு சொன்னு வச்சுக்கேன். அது பார்க்கணும். எதனால வந்து எரு போட்டும் நல்லா மெனூர் போட்டும் வர மாட்டேதுங்க, உரம் போட்டு வர மாட்டேன், அதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். டிசைன் சோர்ஸ் கண்டாமினேஷன் எதாவது இருக்கா, பொட்டான்சியல் இருக்கா, ரெசிடுவல் டெஸ்ட் கண்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா கிராப் ரொட்டேஷன் பார்க்கணும். கிராப் ரொட்டேஷன் வந்து என்னது, பசந்தால் உரங்கத்தான அப்படியே என்னது தட்டைப்பயிறு வயப்பயிர் போட்டீங்களாக்கும் டிராக்டர் விட்டு வயப்பயிரை கலெக்ட் பண்ணிட்டு பயிரெல்லாம் விழுந்தாலும் கலெக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி கிராப் ரொட்டேஷன் ரொட்டேட் என்னது ரொட்டேட் பண்ணிடுறோம். இஸ் தேர் ஆர் என்னது கான்சியன்டியஸ் சாயில் பில்டிங்ஸ் கிராப் ரொட்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி சொல்லி பார்க்கணும். Did the inspectors review of the field history verify the existence of all soil building crop rotation பார்க்கணும். Does the crop rotation include the diversity of the species பார்க்கணும். Weed management or weed management strategies in compliance. அது என்னது ஏதாவது வீடு மேனேஜ்மெண்ட் ஏதாவது பிரச்சனை சொல்லி பார்க்கணும். ஆர் வீடு ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கணும். பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, பூச்சிகள் தாக்கம் பார்க்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆர் ஃபீல்டு வெல் ஐஸ்ட் ஃப்ரம் த பொட்டன்ஷியல் சோர்ஸ் கண்டாமினேஷன்ஸ். இஃப் நோ லிஸ்ட் ஃபீல்டு சோர்ஸ் பொட்டன்ஷியல் கண்டாமினேஷன் ஆக்ஷன்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர்லாம் பார்க்கணும். வாட்டர் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தம்பிங்களா, நீங்க விட்டுறக்கூடாது. தண்ணி நீர் பாய்ச்சல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மொத்தம் இதுக்கு வந்து. அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்டீவார்ட்ஷிப் எரோஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்டட். ஸ்டீவார்ட்ஷிப்னா மண் அரிமானம் இருக்கா அவங்க தோட்டத்துல, அது முக்கியம். மண் அரிமானம் இல்லைன்னா, மண் அரிமானம் இருந்துச்சுன்னா இங்க தோட்டத்தில் போடக்கூடிய ஃபெர்டிலைசர் பூரா நாங்கள் அரிசி கொண்டு போய் உங்க பக்கத்து இருக்காரன் பங்காளி பையன் தோட்டத்தில் போட்டுருவேன். அந்த மாதிரியான சாயில் எரோஷன் இருக்கா, ஸ்டீவார்ட்ஷிப்ஸ் இருக்கா, ஆர் எரோஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்புறம் நீங்க மண் அரிமானம் வரும், அதுக்கு என்ன பண்ணணும், மண் அரிமானம் தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது தாவரங்கள் வச்சுக்கணும். ஒரு செடி வச்சுக்கணும். உங்க பிளாட்டுடைய வயல் கரையை வந்து உயர்த்திக்கணும். அப்படின்ற போது தண்ணி மழை பெஞ்சோட உங்க என்னது உங்க பாத்துக்குள்ள இருக்க மாதிரி பாத்துக்கணும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கா, ஸ்டீவர்ட்ஸுக்கு மண் அரிமானம் இருக்கா. பாத்தீங்கன்னா மேட்டுப்பான பகுதி வந்து மழை வந்துச்சுன்னா கீழே அரிசி வந்து கீழே வந்துடும். அந்த மாதிரி டூஸ் எவிடன்ஸ் இன்க்ளூட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் தி எரோஷன்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்க டிக் பண்ணணும். எல்லாமே இருக்கா இல்லையான்னு சொல்லி டிக் பண்ணுது. அந்த ஃபார்ம்ல டிக் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஒரு ஃபார்ம் கொண்டு வராங்க, இல்ல ஃபுல்லா எஸ்ஆர் போடணும். அது சரிங்களா, அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இதெல்லாம் நமக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்ல வந்து நம்ம எவ்வளோ வாங்கணும். ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ப்ரொவைட் அ வைல்ட் லைஃப் ஹேபிடேட் இம்ப்ளிமெண்டட். இஸ் தேர் எவிடன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ். இதுக்கு சம்மந்தமா பயாலஜிக்கல் வந்து உயிரின சம்மந்தமா வந்து ஏதாவது நமக்கு வந்து இதா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஆர் லேண்ட் கிளியரிங் ஆக்டிவிட்டிஸ் இன் கம்ப்ளைன்ஸ். இஸ் ஸ்ப்ரே எக்யூப்மெண்ட் யூஸ் ஒன்லி அப்ரூவல் இன்புட்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட்.
ஹார்வெஸ்ட் நம்ம அறுவடை செய்யக்கூடியது ஆர் ஆல் த கிராப்ஸ் ஹார்வெஸ்டட் பை த ஆப்ரேட்டர்ஸ். எல்லாமே வந்து ஆப்ரேட்டர்ஸ் நம்ம எல்லாம் அறுக்கணும், அவங்களே அறுக்கணும், இது பண்ணக்கூடாது. If no given name of the customer's operators, so they describe the procedure to protect the organic integrity. இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு, அந்த ஒரு தானியங்கள் பாதுகாக்கக்கூடிய குடோன்ஸ் எப்படி ஹார்வெஸ்ட் பண்றது ஒரு ஆப்ரேஷன்ஸ் சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம பண்ணணும். போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஹேண்ட்லிங்ஸ். இஸ் தேர் எனி நோ ஆன் ஃபார்ம் processing of the organic products? If yes, complete the submit the process inspection of the repeat. ஆப்ஷன் நம்ம ரிப்பீட் பண்ணிடலாம். போஸ்ட் ஹார்வெஸ்டிங் ஹேண்ட்லிங்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் ஆர் யூஸ்ட் ஒன்லி ஃபார் த ஆர்கானிக் கிராப்ஸ். ஏதாவது நமக்கு வந்து ஸ்டோரேஜ் கிராப்ஸ் இருக்கா, ஸ்டோரேஜ் கிராப்ஸ் சொல்லி பார்க்கணும். நம்ம அப்படி இருந்தா என்ன சொல்லி நம்ம செக் பண்ணணும். Storage units is adequate conditions or storage units free of prohibited materials are measures taken to prevent inspectors, rodents, birds from the gaining access to the storage. இது முக்கியங்க. நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, முக்கியமான பொருளை சேர்த்து வச்சிருக்கீங்க. நீங்க அங்க வந்து ஏதாவது பிரிவென்ட் இன்செக்ட் பூச்சி இருக்கா, சில எலி இருக்கா, சில கரப்பான் பூச்சி இருக்கா, இல்ல மூஞ்சி இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது வெட்டுக்கிளி வருதா, பள்ளி வருதா, பேர்ட்ஸ் வச்சு குச்சி வருதான்னு சொல்லி பார்க்கணும். பேர்ட்ஸ் ஃப்ரம் த கெய்னிங் அக்சஸ் டு தி ஸ்டோரேஜ் யூனிட்ஸ். அந்த நீங்க சேர்த்து வைக்கிற இடத்துல வந்து தேவையான இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. என்னது எலிகள், பூச்சிகள், கரெக்டான பள்ளி, பாம்பு வரக்கூடாது. அடுத்து பில்டிங்ஸ் எப்படி இருக்கணும், தட் இஸ் ப்ராஹிபிட்டட் மெட்டீரியல்ஸ் இருக்கணும். அப்புறம் என்னது ஆடிட் கண்ட்ரோல்ஸ், ரெக்கார்ட்ஸ் கீப்பிங் தி சிஸ்டம்ஸ். இது ஒன்னு செக் பண்ணி பார்க்கணும். நம்ம அப்படின்னா நம்ம வந்து என்னது நமக்கு ஆர்கானிக் ஃபார்ம் வைக்கிறது தனியாக பண்றது நல்லா இருக்கும். அப்புறம் பாருங்க மேனேஜ்மெண்ட். பாருங்க சார், மேனேஜ்மெண்ட் did the applicant demonstrate the comprehensive understanding of the organic standards? Did the applicant demonstrate commitment to the follow the standards? Did the evidence indicate that the operation is well managed? Assessment, recommended samplings இந்த மாதிரி இருக்கணும். Inspector signatures, attachments, form questionnaires. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டா அந்த ஃபார்மோட என்ன சமைக்கணும், ஃபார்ம் கொஸ்டினர் நினைக்கணும், அந்த ஃபீல்டு மேப் பண்ணிக்கணும், கம்ப்ளீட் ஃபீல்டு ஹிஸ்டரிஸ் ஒரு 3-4 பக்கத்துக்கு இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்றோம், கம்ப்ளீட் ஃபார்மோட ஹிஸ்டரி, காப்பீஸ் ஆஃப் த இன்புட் லேபிள் ரெசிப்ட்ஸ், copies of the input and labels of the receipts. Water test analysis, soil test பண்ணுங்க. உங்க தோட்டத்துக்கு வந்து வாட்டர் டெஸ்ட் பண்ணணும், சாயில் டெஸ்ட் பண்ணா தான் உங்க சாயில் குட் சாயில் பேட் சாயில் பார்க்க முடியும். ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஓனர் ஆப்ரேட்டர்ஸ் வெரிஃபைங் திஸ் ஹிஸ்டரி. இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் முக்கியம் தான் வந்து கேட்பாங்க. நீங்க என்னது கேட்க எடுத்து வந்துடணும், அவங்க வந்து கேட்க நீங்க எடுத்து கொடுத்துடணும். அடுத்து செக்லிஸ்ட் ரெக்கார்டு ஃபார் குரோவர் குரூப்ஸ். அந்த நீங்க ஒரு சங்கம் இணைக்கிறீங்களா, குரோவர்ஸ் குரூப் சொல்லி ஒரு சங்கம் வச்சிருக்கீங்களா, அந்த சங்கத்துடைய காப்பி, அந்த மொத்தமா டீமா இருப்பீங்களா, அந்த டீமுக்குரிய காப்பி இருக்கணும். அந்த காப்பி இருந்தா தான் வந்து உங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகும், இல்லைன்னா செல்லுபடி ஆகாது. குரூப் பேசிக்கலி கண்ட்ரோல்ஸ் ஆல் ஃபார்மர்ஸ் ஃபார் த கம்ப்ளைன்ஸ் வித் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன்ஸ். இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் only needs to instruct whether the IC is working well. Necessary checklist for growing groups in the follow. Next, farm plan information. Farm plant information or the field history, farm products, inventory list, complete the accelerator. Fertility management, crop management. ஆமா, கிராப் சொன்ன ரொட்டேஷன் இல்ல, அது வந்து கண்டிப்பா பண்ணணும். Maintenance of the organic integrity. Checklist required for the wild harvest. என்னப்பா நம்ம இயற்கையில வந்து ஹார்வெஸ்ட் பண்ணோம். These organic standards specially required for the wild harvest operation may be done only from the suitable population environment. The products must come from the clearly defined collecting areas, and these areas must not be imposed to the expedition. அந்த ஹார்வெஸ்ட் பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் சொல்றாங்க, அதாங்க ஃபார்ம் பிளான் இன்ஃபர்மேஷன், சீட்ஸ்
சீட் ட்ரீட்மெண்ட் முக்கியங்க. சீடு வந்து ட்ரீட்மெண்ட் முக்கியம். சீட் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீட் ட்ரீட்மெண்ட் முக்கியம். அது இல்லாமல் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சீட்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பிளான்ட் ஃபார் ப்ரிவென்டிங் டிஸ்ட்ரக்டிவ் இம்பாக்ட்ஸ் plan for preventing destructive impacts to the environment. Fertility management, maintenance of the organic integrity, audit trail records keepings. Next, inspector signature, certification body's name, and ஒரு attachment இதெல்லாம் வந்து எனக்கு நம்ம checklist for the handling process எப்படி பண்றீங்க. Processing plays important role in a organic agriculture. Necessary checklist handling process block. நீங்க பாருங்க எப்படி சார் ஹேண்ட்லிங் பண்றீங்க. நீங்க தொட்டு பண்றீங்க, தொடாம பண்றீங்களா. இப்ப ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா இட்லி எடுக்கிறதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு, சப்பாத்திக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஏன்னா அது அதை மீறி என்ன பண்றாங்கன்னா கையில் ஒரு க்ளோஸ் வந்து மாட்டிக்கிறாங்க. இப்ப நீங்க இட்லி எடுக்கிறோம், தோசை எடுக்கிறதா இருக்கு. அப்ப ஹேண்ட்லிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டாமினேஷன் வரக்கூடாது, சரிங்களா. கண்டாமினேஷன் வரக்கூடாது. Was authorized knowledge representatives of the operation upon during the inspections. Another checklist handling process play important role in the organic affairs of this necessary has checklist handling the block. General information was authorized knowledge representatives of the operation represented the inspections. அவங்க கஸ்டம் வரவங்க அவங்களும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வருவாங்க, நீங்களும் ஒரு இதாக இருக்கும். ரெண்டும் ப்ராப்பராக இருந்தால் தான் அவங்க வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கண்டாமினேஷனாக கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைன்னா கெட்டு போயிட வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக்காக உருவாச்சது. அவங்க வந்து பூமியில விடாத பிளான்ட் இருக்குது, சன்லைட் இருக்கும். இதுதான் அவங்களுடைய கெப்பாசிட்டினா சார், அதனுடைய எவ்வளவு சத்துன்றதை நம்ம அங்கே வச்சு பார்த்துக்கலாம். அப்புறம் லேபிளிங் அண்ட் ப்ராடக்ட்ஸ் காம்போசிஷன்ஸ் பார்க்கணும், மறந்துக்கூடாது நம்ம. Assurance of the organic integrity. Assurance of organic integrity. நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க என்ன உங்களுடைய நம்பிக்கையா என்ன சொல்றீங்க, அதான் முக்கியம். ஆர்கானிக்கா நீங்க பண்றீங்க, அது என்ன பண்ற போது இஸ் த ப்ராடக்ட்ஸ் ஃப்ளோ ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அக்யூரேட் கம்ப்ளீட். ஒரு தரோ ஷார்ட் வச்சுக்கணும், சரிங்களா. தரோ ஷார்ட் வச்சுக்கணும். நீங்க உங்க இதை தொடர்ந்து என்ன பண்றீங்க, எது பண்றீங்க, ஒரு எது கேட்டாலும் உங்க டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் வச்சுக்கணும். அப்படி வச்சாதான் கேட்க டக்குனுக்கு தர முடியும், இல்லைன்னா வந்து தர முடியாது. இஸ் த எக்யூப்மெண்ட்ஸ் லிஸ்டனிங் அக்யூரேட் கம்ப்ளீட் ஆர் ஆல் ப்ராசஸிங் இஸ் எய்ட்ஸ் லிஸ்டட். Is there any adequate systems plan to prevent commingling with the non-organic records? Is there adequate systems plan to prevent the contamination of the prohibited materials? சரிங்களா. அடுத்து next sanitation section of the organic handling is plan to complete the accurate. Is the complete the cleaning equipments of the organic accurates. இல்ல கிளீன் பண்ண தம்பி, கிளீன் பண்றது முக்கியம். உங்க தோட்டத்தை சுத்தியும் உங்களுடைய ஆர்கானிக் சுத்தியும் மற்ற பொருள் கீழே என்னது கிளீன் பண்ணிடணும். Is the sanitation cleaning equipments before the organic production occurs? Is there monitoring residues, testing of the possible sanitations, residues from the food contaminant, food contact surface, are cleaning the organic packaging. Is the packaging section of the organic handling plan complete the accurate handling as the packing section of the organic handling plant complete accurate including all in the process finished products. Storage ரொம்ப முக்கியம். பேக்கேஜிங் ஸ்டோரேஜிங் ரொம்ப 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 முக்கியமானது. பார்த்துக்கிங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். நீங்க வந்து வாழைகளை கட்டி நீங்க இப்ப ரீசெண்ட் தமிழகத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட வாழை என்று சொல்லக்கூடிய திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா வாழையை வந்து கட்டை வாழைக்காய் சுமந்து கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட அதிக தொலைவு கொண்டு வைப்பாங்களாம். அங்க இருந்து ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து ஏற்றிட்டு போகுமா. அப்ப அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து செலவு வந்து அங்க இருந்து வைக்கணும், தொலைவா இருக்குது. எப்படி மக்கள் வந்து தூக்கிட்டு போக செல்லுவாங்க, அங்க இருந்து ப்ராடக்ட் கொண்டு வரன்னு சொல்லி டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா ரோட்டு மேலதான் தோட்டத்து பக்கத்துல ரோடே போடுறாங்க.
அந்த மாதிரி தோட்டத்துக்கு தான் வேல்யூ இருக்கு, அந்த மாதிரி பாதைக்கு தான் வேல்யூ இருக்குது, மதிப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்குதா? ஏன் தோட்டம்னா ரோட்டு பக்கம் எல்லா தோட்டமும் இருக்கு. ரோட்டை ஒட்டிட்டோம், காலை வச்சா ரோட்டு மேலே வைக்க முடியும். அந்த மாதிரி நான் ஒரு பிளேஸா வாங்குவேன். அந்த மாதிரி பிளேஸ் தான் எங்க இது இருக்குது. அப்ப இஸ் தே டிரான்ஸ்போர்டேஷன் செக்ஷன் ஆஃப் த ஆர்கானிக் ஹேண்ட்லிங்ஸ் கம்ப்ளீட் அக்யூரேட்டா இருக்கும். சொன்ன மாதிரி இருக்கும். என்னது கட்டில் உடைஞ்சது, தலைமை பிஞ்சது, உள்ளுக்கூடிய அந்த உள்ள செட்டிங்ஸ் அந்த மாதிரி கூட ஒரிஜினல் மெட்டீரியல்ஸ் வச்சிருப்பாங்க. வலை போட்டது, செட்டிங்ஸ் போட்டது, அங்க உள்ள ஃபுட்டு எல்லாமே இருக்கணும். இஸ் த டாக்குமெண்டேஷன் ஆஃப் திஸ் மெஷர் பண்ணுவாங்க. இது வாங்கி எத்தனை வச்சு என்ன மெஷர் பண்ணுவாங்க. பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். பூச்சி வந்து ரொம்பங்க மழை காலத்தை வகையிலாக்கு நேரத்துல இவ்வளவு ஒரு பூச்சி வருங்க. பூச்சி வருது, அந்த பூச்சியை பிடிக்க வேற பூச்சி அப்படி கடைசி ஒரு பாம்பு வரும். அப்ப பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பூச்சிக்கொல்லி வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கணும் நீங்க. அப்புறம் is other management section of the organic handlings complete section of this organic handlings complete the aggregates or pest management act is documented including the map and the logs or exclusions, sanitations, mechanicals, physicals, controls, management of the environmental factors used first as pest management strategies. Checklist for animal husbandry. Livestock plays important role in organic agriculture. Livestock's role. Inspection of the animal husbandry is very important, essential record checklist for the animal husbandry. Our central information is the status form, whether they form this convenience conversions organs indicate the number of the animals on the farm they like. Milks house, factoring house தருவாங்களா? செக்லிஸ்ட் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, அந்த அனிமல்ஸ் கணக்கு கொடுங்க இருக்கிறாங்க. நம்ம கொடுக்கலாமா? உங்களதான் இருக்கிறானே தரலாமா? தரக்கூடாது. அப்ப அனிமல்ஸ் செக்லிஸ்ட் சொல்லி பார்க்கும்போது பாருங்க நீங்க, இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த அனிமல் ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி மச் எசென்ஷியல். Record checklist for the animal husbandry again. What is the status of the farm? Farm condition. Whether the farm is convenience in the conversion organic studies. Indicate the number of the animals and the farm isn't like the milking cows, fattening cows. Milk தரது ஒண்ணு, ஃபேக்டரி நல்லா சத்தம் வருது. ஃபேக்டரி ஹவுஸ், பஃபலோஸ், எருமாடெல்லாம் வளர்க்கலாம், அருமையான காசு. பஃபலோஸ், பவுல்ட்ரி, எக்ஸ், கிளேவ்ஸ், பவுல்ட்ரி, மீட், கோட், பிக்ஸ், சிப்பு, இதெல்லாம் பண்ணலாங்க. இஸ் டோட்டல் ஃபார்ம் யார்ட் மெனூர் அப்டைனிங் ஃப்ரம் ஓன் அனிமல்ஸ் இன் த பாஸ்ட் இயர்ஸ் ஆர் அதர் fertilizer obtaining on the farm, plant, compost, etc. What is the total amount of on farm fertilizers including a farm or yard manure? Indicate the number of the animals on the farm like milk cowing, watering house, buffaloes, poultry. பார்க்கணும் நம்ம. Indicate the number of the animals இருக்கணும். farm like milk, பால் மாடு எத்தனை இருக்குது, பால் மாடு வந்து சென மாடு எத்தனை இருக்குது, கண்ணுக்குட்டி எத்தனை இருக்குது, மாட்டுக்கு போன்னு சொல்லுவாங்க, ஏஜி வந்தாது. அந்த மாதிரியான ஒரு அடலசென்ட் கவர் இருக்குது. அது கெடா மாடு ஒன்று இருக்கும், அதெல்லாம் வேணும். அப்புறம் ஃபேக்டரிங், பால் மாட்டுக்கு மில்க் இது சில சத்தான பாலத்தோட பாலா இருக்குது. அப்புறம் எருமாடெல்லாம் வளர்ப்பாங்க, அப்புறம் பஃபலோ வளர்ப்பாங்க. இந்த கிளேவ்ஸ், பவுல்ட்ரி, மீட், கோட், பிக்ஸ் வளர்ப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பார்ப்பாங்க. இஸ் டோட்டல் ஃபார்ம் யார்ட் மெனூர் obtaining from the own animals the past years or other fertilizers obtaining on the farm. சரிங்களா? What is the total amount of the on farm fertilizers including the farm yard manure? What is the total amount of farm fertilizer including the farm yard manure? Is the total amount of farm fertilizer all fertilizers imported? Livestock, how the animal purchased from the organic farms within the scope of the existing written examples. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஃபாடர் வந்து ஃபாடர்னா வந்து மாட்டுக்கு ஆட்டுக்கு தேவையான உணவுகள் இருக்கு. இஸ் த ஃபாடர் அப்ரோப்ரியேட் டு த ஸ்பீசிஸ், த ரேஷியோ ஆஃப் த ட்ரை மேட்டர்ஸ், கிரீன் மேட்டர்ஸ், கான்சென்ட்ரேட்ஸ், ரஃப் கேஜ், இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். எவ்வளவு இருக்குது,
அப்படின்னு சொல்லி தோராயமா எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். டோஸ் த ஷேர் ஆஃப் த கன்வீனியன்ஸ் அந்த இன்கன்வீனியன்ஸ் ஃபார்டர் கம்ப்ளீட் வித் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த ஃபார்டர் மாட்டுக்கு தேவையான அந்த மாட்டு புண்ணாக்கு மாட்டுக்குரிய பொருள் வச்சிருப்பாங்க, உயரே வச்சிருப்பாங்க, அது ஸ்டாண்டர்ட் இருக்கணும். பால் தரக்கு தேவையான ப்ராடக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். வெதர் ஆல் அனிமல்ஸ் இந்த பார்க்கணும். நம்ம ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் என்ன டிரான்ஸ்போர்ட் ஐடென்டிஃபிகேஷன், transport and identifications, run out, housing, and hearing conditions. Transportation is the transportation section of the organic handling plant complete and accurate. Pest management is the pest management section of the organic handling complete and accurate. Checklist for animal husbandry. Checklist livestock play important role in organic agriculture. The inspection of the animal husbandry is very much essential. Acquired checklist for the animal husbandry is given. General information: what is the status of the farm, whether the farm is conversion in the conversion. Livestock: have the animal purchased from the organic farmers within the scope of the existing written exemption granted by the organization. Fodder பாத்துறோம். Animals பாத்துறோம். Animals, transport animals, important விஷயம் run out, housing, rain condition பாத்துறோம். ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன் பார்த்தோம். நம்ம அதெல்லாம் சர்டிஃபிகேஷன் பார்த்து நம்ம எல்லாம் கையெழுத்து வாங்கணும். ப்ராப்பராக வந்து நேம் ஆஃப் த சர்டிஃபிகேஷன், பாடி, டேட்டு, அந்த இன்ஸ்பெக்டர் சீக்வன்ஸ் வாங்கணும். அட்டாச்மெண்ட் இருக்கும் தம்பி. அட்டாச்மெண்ட் ப்ளீஸ் அட்டாச் ஆல் த கம்ப்ளீட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ரிப்போர்ட் எக்ஸிஸ்ட் இன்டர்வியூ ஃபார்ம். இன்டர்வியூ ஃபார்ம், டீடைல் லேபிள்ஸ், ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ், இன்வென்டரி லிஸ்ட் ஆர் வெதர் அட்டாச்மெண்ட். ப்ளீஸ் செக் லிஸ்ட் ஆல் அதர் அட்டாச்மெண்ட் ஹியர். இதெல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். நம்ம சொல்லலாம் பார்க்கும்போது நம்மளுடைய பண்ணையில் என்ன இருக்குது, பண்ணையில் வந்து நம்ம என்ன சொல்லி நம்ம பார்க்கணும், லிஸ்ட் சொல்லி பார்க்கணும். இந்த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது there are threats from the organic parts like misrepresentations. கண்டிப்பாக வரதான் செய்யும். ஒரு நல்ல விஷயம் பண்றோம்னா அதுல வந்து ஒரு கலப்பிட வரதான் செய்யும். அந்த கலப்படம் வந்தா அது தடுக்கிறதுக்கு அது வரணும் பார்க்கறது நம்முடைய வேலை. சரிங்களா? Is organic in organic agriculture, there are threats from organic frauds like misrepresentation, deceptions and falsification. பொய்யான்னு பார்க்கணும். பொய்யா அது உண்மையான்னு சொல்லி பார்க்கணும். ஃபால்சிஃபிகேஷன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், டிசெப்ஷன். It is the response of the organic inspectors to protect the organic integrity through the proper checklist for which it is very essential to maintain the checklist. அந்த செக்லிஸ்ட் கவுண்ட் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பொருள் வந்து எப்படி சொல்லி பார்க்கணும். செக்லிஸ்ட் இருக்கக்கூடிய பொருள் வந்து இந்த மாதிரி சொல்லி பார்க்கணும். செக்லிஸ்ட் வந்து எப்படி இருக்கு சொல்லி நம்ம பார்த்து தரணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பொருள் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம தெரியும். அதை விட்டு நம்ம வந்து இதை கண்டுக்கிறாம விட்டுக்கூடாது. இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். செக்லிஸ்ட் ப்ராப்பரா இருக்கா, என்னென்ன லிஸ்ட்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். Through proper checklist for which it is very essential to maintain the checklist. A type of the checklist depends on the type of the operations need to be inspectors. The type of operations include the crop farmers, grower groups, wild harvester, processing livestock, crop farmers, growers groups, wild current. The type of the operations include the crop farmers, the type of checklist depends on the type of the inspection that need to the inspectors. The type of the operations include the crop farmers, growers groups, crop farmers, grower groups, wild harvest, processing livestock, processing யூனிட் போட்டானுங்க. வைல்டு ஹார்வெஸ்ட் இயற்கையா நீங்க பண்றீங்களா இல்ல எந்த மாதிரி பண்றீங்க பார்க்கணும். the type of operation with the crop farmers, growers groups.
ஒயில்டு ஹார்வெஸ்ட், ப்ராசஸிங், லைவ் ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். There is also a checklist for inspections tools. That help in a proper conducting our inspections. வருவாங்க, அதெல்லாம் வந்தால் நம்ம வந்து வெல்கம் பண்ணணும். அதுக்கு என்னென்ன பொருள் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், அப்படின்னா தான் நம்மளுடைய சர்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கும். சில வந்து போலியா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வேற பொருள் உள்ளுக்கு கலப்படம் பண்ணுறீங்களா, மாட்டுக்கு தீவனத்தில் கலக்குறீங்களா, பூச்சிக்கொல்லியாக அடிக்கிறீங்களா, நீங்கள் தண்ணி ப்ராப்பராக இரிகேஷன் பண்ணுறீங்களா. ஏன்னா தண்ணி தான் முக்கியம். தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க சரியான வராது. தண்ணியில வேற நோய் தாக்கம் இருக்கும். நோய் தாக்கம் இருந்தா வேற நீங்க என்ன பண்ணுவீங்க, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கதான் போவாங்க. நீங்க அப்படி அடிச்சீங்கன்னா உங்களுடைய விளையக்கூடிய பொருள் வந்து கண்டாமினேஷன் இருக்கும். அப்போ அது வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி வந்து இயற்கையில் வரக்கூடிய ஆர்கானிக் அந்த வீடு இருக்கணும், ப்ராசஸிங் யூனிட் இருக்கணும், ஸ்டோரேஜ் குடோன் இருக்கணும், வாட்டர் மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன சொல்ல முடியும், ஆர்கானிக் சர்வீஸ் சொல்ல முடியும். There is also a checklist for inspection tools that help in the proper conducting inspections. ஒரு 6 மாசத்துக்கோ 6 மந்த்துக்கோ வர கூப்பிடுங்க, வாங்க சார் எங்க செட்டப் சென்ட் போய் பாருங்க எப்படின்னு சொல்லுங்க, அங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. There is also checklist for inspections tools that help in the proper conducting of the inspections. Tools may include NPOP, அந்த மாதிரி பார்க்கணும், இன்ஸ்பெக்ஷன் மேனுவல்ஸ், ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கொஷினரிஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லாம் பார்க்கணும் நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஹிஸ்டரி ஷீட்ஸ், இன்ஸ்பெக்ஷன் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கொஷினரிஸ் அப்ளிகேஷன் பார்க்கணும் நம்ம. அப்புறம் ஹிஸ்டரி ஷீட்ஸ், இன்புட்ஸ், ரெக்கார்ட்ஸ், பிஸ்னஸ் ஹார்ட்ஸ், ஹிஸ்டரி ஷீட்ஸ், இன்புட், ரெக்கார்ட்ஸ், பிஸ்னஸ், along with some of these tools, like calculator சொல்லுங்களா, கால்குலேட்டர் வேணும், கலர் பென்னு என்ன மார்க் பண்ணல, கலர் பென் வேணும், ஹைலைட்டர் வேணும். நம்ம வந்து இந்த 1 days வந்து இது இவ்வளோ வரல, அதான் ஹைலைட்டர் வேணும், கலர் பெண்ணு, கேமரா வேணும், வாட்ச் வேணும், எல்லாம் சொல்றோம் நம்ம. கால்குலேட்டர் வேணும், கலர் பெண்ணு வேணும், ஹைலைட்டர் வேணும், டேப் மெஷர்மெண்ட் டேப் வேணும். டேப்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, டேப் கண்டிப்பாக இருந்தாகணும், டேப் வந்து இருக்கணும். டேப்னா தான் நம்ம வந்து எத்தனை அடி, எத்தனை உயரம், எத்தனை அகலம் அப்படின்னு போட முடியும், இல்லைன்னா சொல்றது. The most important checklist for organic farm inspections, the central informations, evaluation of the parallel production, verification of the crops, seeds, the seedlings, fertility management, crop rotation. Most important checklist for organic farm inspections is general information. Evaluation, parallel production, verification of the crops, seeds and the seedlings, fertility management, crop rotation, weed management, pest management, risk management, water, stewardships, equipments. Most important checklist for the organic farm inspection, general information. Evaluation of the parallel production. எவ்வளோ நம்ம தயாரிக்கணும், அதே மாதிரி உள்ளுக்கே நம்ம தயாரிக்கணும். பேரலல் ப்ரொடக்ஷன், வெரிஃபிகேஷன் ஆஃப் த கிராப்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க பார்க்கணும். வெரிஃபிகேஷன் ஆஃப் த கிராப்ஸ், சீட்ஸ் அண்ட் சீலிங்ஸ், ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட், கிராப் ரொட்டேஷன், வீடு மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்டீவர்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், ஹார்வெஸ்ட், போஸ்ட் ஹார்வெஸ்ட், ஹேண்ட்லிங்ஸ், ஸ்டோரேஜ், ரெக்கார்ட்ஸ் கீப்பிங் சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து பண்ணணும். போஸ்ட் ஹார்வெஸ்ட், ஹேண்ட்லிங்ஸ், ஸ்டோரேஜ், ரெக்கார்ட்ஸ், கீப்பிங் சிஸ்டம்ஸ் மேனேஜ்மெண்ட். இன் கேஸ் ஆஃப் த க்ரோவர்ஸ் குரூப்ஸ் செக்லிஸ்ட், அப்பார்ட் ஃப்ரம் த ஜெனரல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட், ஃபார்ம் ஃபெர்டிலிட்டி, பெஸ்ட். In case of the grower groups checklist, apart from the general information and management of the fertility, pest, weed, post harvest, special emphasis is given to internal control systems, whether the structure of the CGC, their management knowledge base of the complete. Most important checklist வரும்போது என்ன பார்க்கணும்னா inspection, general information, evaluation of parallel productions, verification of crops, வெரிஃபிகேஷன் ஆஃப் தி கிராப்ஸ், சீட்ஸு, விதை விடுறது, விதை நாற்று விடுறது, விதை நாற்றுறது. அப்போ என்னது உரம் போடுறதுக்கான சில மேனேஜ்மெண்ட்ஸ் பார்க்கணும். அப்புறம் உரத்தை போட்டு சரியான வந்து கிராப் ரொட்டேஷன் இருக்கணும். உரத்தை போட்டோன்னே ஒன்றா கலரும். நீங்கள் சீலிங்ஸ் ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கிராப் ரொட்டேஷன் பண்ணுவீங்க. உரத்தை எடுத்து அறுத்து முடிச்சுட்டு மிச்சம் ரொட்டேட் விட்டு நீங்கள் அடிக்க விட்டுணும், கிராப் ரொட்டேஷன் பண்ணணும்.
அப்புறம் வீடு மேனேஜ்மெண்ட், நல்லாவே வீடு மேனேஜ் பண்ணணும். வீடு மேனேஜ்மெண்ட் பண்ணாதான் வீடு மேனேஜ் பண்ணாதான் நல்லா இருக்கும். வீடு மேனேஜ்மெண்ட் பண்ணணும், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட். வீடு மேனேஜ் ரொம்ப முக்கியம். இது நம்ம பண்ணனா பண்ண முடியாது. பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி. பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து பூச்சி தாக்கம் பார்க்க செக் பண்ணணும். அப்போ ரிஸ்க் ஏதாவது வேற அசம்பாவிதம் நடக்க மாதிரி ஒரு இது சொல்ல பார்க்கணும். வாட்டர் வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஸ்டூவர்ட்ஷிப்ஸ், வாட்டர் சாயில் ஆர்வேஷன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஓரத்துல கூடிய மரத்தை கூட விட்டீங்க, நீங்க தண்ணி மழையில வரும்போது சடன்னு அடிச்சு வரும். அடிச்சு வரும்போது உள்ளுக்கு கரையெல்லாம் அரிச்சு விட்டுரும். கரையெல்லாம் அரிச்சுட்டு உள்ளுக்கு பொருள்லாம் உள்ளுக்கு போயிடும். உங்களுடைய நெல் நட்டுருப்பீங்க, வாழை நட்டுருப்பீங்க, கரும்பு நட்டுருப்பீங்க, வேற நவதானியங்கள் நட்டுருப்பீங்க, எல்லாம் அரிச்சு கொண்டு பக்கத்துல கொண்டு போயிடும். அங்க கொண்டு போய் அவனுக்கு உரமாயிரும். இப்ப நீங்க மழை காலத்துல நீங்க எல்லாமே நீங்க போட்டுச்சீங்கன்னாக்கா உங்களை எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப அது ப்ராப்பரா நீங்க பண்ற போது உங்களை வந்து என்ன வந்து ஸ்டீவர்ட்ஸ் வீடு மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஹார்வெஸ்ட் இது நல்லாவே இருக்கும். பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்டீவர்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஹார்வெஸ்ட். அப்ப எப்படி அறுவடை பண்றது, எப்படி கொடுன்னு வைக்கிறது, ஹார்வெஸ்ட், போஸ்ட் ஹார்வெஸ்ட், அதுக்கு முன்னாடி என்ன பண்றது, ஹேண்ட்லிங் எப்படி ஹேண்ட்லிங் பாருங்க. நீங்க எதாவது சொல்லல, இப்பெல்லாம் வந்து எவ்வளவு ஹைஃபையா போயிடுச்சு. ரொம்ப ஏதாச்சும் போஸ்ட் ஹார்வெஸ்ட், ஹேண்ட்லிங்ஸ், ஸ்டோரேஜ் நல்லா பக்கமா ஸ்டோரேஜ் பண்ணணும். கொஞ்ச நாள்ல ஈரம் மட்டும் கெட்டு போயிடணும். ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோரேஜுக்கு எக்கச்சக்க டெக்னாலஜி வந்துருச்சு, லேப்லிங்கும் டெக்னாலஜி வந்துருச்சு, எல்லாமே ஆலியும் டெக்னாலஜி தான். வித்தவுட் யூஸ் த ஹேண்ட் அதே அழுகுது, அதே போடுது எல்லாம். இந்த மேன்மேடு முன்னாடி சொன்னா இப்போ மிஷின் மேடே அதெல்லாம் பண்ணிக்கிறது. ரெக்கார்ட்ஸ் கீப்பிங்ஸ் அதை எடுத்து நம்ம டேபிள் நம்ம ஒன்டே வந்து கொடுத்துருவோம். அவங்க வந்து செக் பண்ணிடுவாங்க. ரெக்கார்டிங் கீப்பிங் சிஸ்டம்ஸ் என்னது, ஸ்டீவர்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், ஹார்வெஸ்ட், போஸ்ட் ஹார்வெஸ்டிங் ஹேண்ட்லிங்ஸ். அடுத்தது in case of the growers group checklist, suppose அந்த அவங்க டீம் வச்சிருப்பாங்க, growers group டீம் வச்சிருக்காங்க, groups checklist. Apart from the general information, the management of fertility, pest management, weed management, post harvest, especially emphasis is given to internal control systems. The structure of the UGCs, their management, knowledge basis, conflict of interest are there included. Checklist of wild harvest, processing, livestock are prepared according to the requirements of the inspection, the irrespective programs. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்த்து பண்ணும்போது நம்மளுடைய ஆர்கானிக் லிஸ்ட் வந்து பயணம் வரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கையெழுத்து வாங்கிருக்கணும். கையெழுத்து நம்ம வந்து வாங்குவோம். நேம் வந்து சர்டிஃபிகேஷன் பாடி அவங்ககிட்ட வாங்கணும். வாங்காமலாம் நம்ம வந்து பண்ணிட முடியாது. இன்ஸ்பெக்ஷன் வந்து அட்டாச்மெண்ட் பார்க்கும்போது அட்டாச்மெண்ட் கம்ப்ளீட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அவங்க எழுத்துருவாங்க. ஒரு ரிப்போர்ட் எடுத்துருவாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து நம்ம நினைச்சுக்கணும். ரிப்போர்ட் எக்ஸ்பீட் இன்டர்வியூ ரிப்போர்ட். சரிங்களா? அடுத்து ரீஜனல் லேபல்ஸ், லேபல்ஸ் வந்து இருக்கா பழசான்னு சொல்லி பார்க்கலாம். Labels, farm products and inventory like other attachment சொல்லி பார்க்கணும். Please list all the attachment here. என்னென்ன சொல்லி இருக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம அதை விட்டுறக்கூடாது நம்ம. சரிங்களா? ப்ரொபோசல் டிவிஷன், ஹவுசிங் அண்ட் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மேட்ரஸ் செக்லிஸ்ட் ஃபார் அனிமல் மட்டும் நம்பி அனிமல் தனியா செக்லிஸ்ட் இருக்குது, பிளான்ஸ் தனியாக செக்லிஸ்ட் இருக்குது. சரிங்களா? அந்த ரெண்டு செக்லிஸ்டும் நம்ம செக் பண்ணும். லைவ் ஸ்டாக்ஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அனிமல். This inspection of the animal husband is very much essential. Yes, the record checklist for the animal husbandry is given the below. அது ஏன்னு தெரியல, அது அந்த பண்ற போது ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்குது, வேலைங்க அதிகமா இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து வாழ்வாதாரத்தை பெருகிறது இது ஒரு நல்ல ஒரு ஐடியா. சரிங்களா? இப்போ என்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கும் அங்கே உள்ள ஆர்கானிக் சர்டிஃபிகேட் உள்ள வாட்டர் பாட்டில் வாங்குறது வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து ஃபுல்லாக வாட்டர் உள்ள வாட்டர் வந்து ஆர்வ போட்டு பண்ணியிருப்பாங்க. இல்லை முன்ன இருந்தது பண்ணாமல் ஆர்வம் பண்ணாமல் என்னது ஹோட்டல் வாட்டர் குடிக்கிற தண்ணி மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் செக் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அதான் செக்கிங் பண்ணுவாங்க.
ம் ட்ரீட்மெண்ட் எங்க பார்த்து இப்படி பார்க்குறீங்க நீங்க? ட்ரீட்மெண்ட் அனிமல்ஸ் பார்ப்ப சிலது சொல்றேன்னு. ஆர்கானிக் இன்டெகிரேட் பார்க்கணும், ஆர்கானிக் இன்டெகிரேட் பார்க்கணும், செக்லிஸ் ஹேண்ட்லிங் ப்ராசஸ். ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியங்க. ப்ராசஸிங் பிளே இம்பார்ட் ரோல் இந்த ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். எல்லாமே நீங்க இப்போ கையில் தர மாட்டேங்க. நீங்க கையிலேயும் தரக்கூடாது, கையிலேயே தரக்கூடாது. நீங்க எல்லாம் மிஷினரி ஆயிடுச்சு, எல்லாமே மிஷினரி ஆயிடுச்சு. மிஷின்லேயே போட்டு அதே கசைக்கிறோம், கல் எடுத்துக்கிறோம், வேற ரெஸ்ட் பாட்டில் எடுத்துக்கிறோம், வெயிட்லாம் கீழே வந்து வெயிட்லெஸ் மேலே போகும். எல்லாம் சயின்டிஃபிக் டெக்னாலஜி தான். அப்படி பண்றோம். நம்ம ஒரிஜினல் கல்லெல்லாம் வந்து மேக்கெட்டு இந்த மேக்கெட் வச்சு பிடிச்சிருவோம். கல்லெல்லாம் கல் வராது. முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கும் அரிசியோட கல் மண்ணு அரிசி எல்லாம் கிடைக்கும். அதான் நம்ம வந்து பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க நீங்க இதுக்கு பாருங்க நீங்க சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் வளர்க்குறீங்க வெளியே வளர்க்குறீங்களா? ஆடு மாடு வந்து உள்ளுக்கு வளர்க்குறா வெளியே வைப்பாங்க. உங்க பண்ணைக்கு உள்ளே உள்ளுக்கு வளர்க்குறா வெளியே வைப்பாங்க. அதன் டீட்டெயில்ஸ் தான் நம்ம சொல்லிக்கிறோம். என்ன சொல்லணும் நீங்க ப்ளீஸ் அட்டாச் கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்போர்ட்ஸ் ஃபார்ம் லேபல்ஸ் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் அந்த இன்வென்டரி லிஸ்ட் அதை அட்டாச் பண்ணிட்டு அது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. நீங்க சும்மா வெறுங்கால தொட்டுறாங்க. ஃபார்ம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஃபார்ம் செக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த ஃபார்ம் வந்து இந்த இல்லாத கிடையாது. இவர் வந்து எல்லாமே எடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஆர்கானிக் இன்டெகிரிட்டி is adjoining or the lands used as section of the application complete accurate. If non-organic harvest are needed, sisters, the accommodation of their separate harvest storage, sales or use non-organic follows areas clearly labeled on the farm maps. Farm maps சொல்றாங்க பாருங்க. ஃபார்முக்கு வந்து மேப்ஸ் போட சொல்றாங்க. மேப்ஸ் போட்டு நம்ம வந்து பண்ணணுமா? நான் ஆர்கானிக் பஃபலோ ஆர்கானிக் பஃபர் ஏரியாஸ் clearly label on the farm map. Please describe if any buffer or the areas insufficient to prevent risk of the organic crops. Is the equipment section of the applications complete accurate? இருக்கணும். accurate வந்து நம்ம இருக்கணும். Is the natural resource and soil conversion section of the applicant complete and accurate? Is the water use section of the application complete accurate including the irrigation use? Does the farmer implement strategies to promote the biological diversity, wildlife habitat? If the necessary crop management, crop வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும். கிராப் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்கணும். இது இல்லாமல் பண்ணக்கூடாது. இது கிராப் ப்ரொடக்ஷன் வந்து முன்னாடி வாங்க. அந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா அவங்க வந்து உங்களுக்கு தெரியாது. ஃபார்ம் பிளான்ட் இன்ஃபர்மேஷன், ஃபார்ம் பிளான்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட் நம்ம பார்த்தோம்னா என்ன சார் ஏன் அப்போ நம்பரிங் சிஸ்டம்ஸ் நம்ம வந்து போடணும்னா இப்போ அதர் பில்டிங்ஸ் ஆடிட் கண்ட்ரோல் ரெக்கார்டு கீப்பிங் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா அதர் பில்டிங்ஸ்லாம் இருக்கா, ஆடிட் கண்ட்ரோல் இருக்கா, ரெக்கார்ட்ஸ் இருக்கா, நம்ம செக் பண்ணணும். ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் யூஸ் ஒன்லி ஃபார் ஆர்கானிக் கிராப்ஸ் வச்சுக்கணும். வேற ஏதாவது கூட நம்ம ஹைபிரிட் பொருள் வந்து கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு ஹைபிரிட் அது மாதிரி வேற தானியங்களை வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் அடிக்கோட்டு நல்ல கண்டிஷன் இருக்கா, அவங்களுக்கு வந்து மக்கி போகாம கொடுத்து போகாம அந்த மாதிரி ஒரு பேடு ஓட வராமல் பார்த்துக்கிறோம். ஸ்டோரேஜ் ரூம் வந்து கிளீனாக வச்சுக்கணும். அப்படி இருந்தால் அவங்க நல்லா இருக்கும். இல்லைன்னா ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் ஃப்ரீ ஆஃப் த ப்ராஹிபிட்டட் மெட்டீரியல்ஸ் உள்ளுக்கு தேவையான பொருளை உள்ளுக்கு டம்ப் பண்ணிக்கூடாது. அது ரொம்ப வந்து ஃப்ரீயாக பழிச்சுட்டு அந்த மாதிரி ஷோ டேக்கன் டு ப்ரிவெண்ட் த இன்ஸ்பெக்டர்ஸ் ரொட்டன்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ஃப்ரம் கெய்னிங் அக்சஸ் டு த ஸ்டோரேஜ் நம்ம பார்க்கணும். அவர் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஹேண்ட்லிங்ஸ், அப்புறம் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஹேண்ட்லிங்ஸ், அப்புறம் ஸ்டீவர்ட்ஸ் பார்த்தோம். நம்ம ஸ்டீவர்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம அடுத்து வாட்டரெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். வாட்டர் பார்த்தோம். நம்ம வாட்டரெலாம் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றாம சொன்னேன். அதை நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க நீங்க வீடு மேனேஜ்மெண்ட் அவ்வளோதாங்க, எக்கச்சக்கெல்லாம் இருக்குங்க. அது எப்படி நம்ம மேனேஜ் பண்றது? நம்ம ஒரு தனி ஒரு படிப்பு வீடு மேனேஜர் இருக்குது. வீடு மேனேஜ்மெண்ட் கலையும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தின்னு ஒரு செடி இருக்கும்.
அது என்ன, அந்த பார்த்தின செடி வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அது நமக்கு வந்து இது நம்மளோட பார்த்தினம் தவறு, நம்மளோட தவறு கிடையாது. வெளிநாட்டுல வந்தது. முன்னாடி ஒரு காலத்துல வந்து நம்ம பஞ்சத்துல இருக்கும்போது கோதுமை தான் வந்து அமெரிக்கா மற்ற நாடுல இருந்து, பெரிய வளர்ந்த நாடுல இருந்து நமக்கு கோதுமை தான் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்துச்சு, கப்பல் மூலம் வந்தது. அது அங்கிருந்து இங்க வர பனாமாய் கால்வாயை கடந்து இங்க வர்றதுக்கு 6 மாசம் ஆகும் சொல்றாங்க. 6 மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கும் இங்க வந்து என்னது எல்லா பொருளையும் வந்து கலப்படை இருக்க வாய்ப்பு இருக்கு, இருந்திருக்கும். சரிங்களா, உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரியான கலப்படம் இல்லாம 6 மாசம் வச்சுக்கேன். அப்புறமா கம்பு, சோளம், கேப்பை எல்லாமே அரிசி எல்லாம் அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகுது, கலப்படம் வரதான் செய்யும். அந்த மாதிரி கலப்படம் வந்து சத்து இருக்காது, புழுத்து போயிருக்கும், சில கிருமி வந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கணும், அதே வரலாம் பார்த்துக்கணும், அதே இருக்கக்கூடாது. அது இருந்தா நமக்கு வந்து பிரச்சனை தான். அப்ப என்ன பண்றது, அது வந்து நம்ம இல்லாம வந்து என்ன பண்றது பார்க்கணும். பாத்தீங்கன்னா இப்ப கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த பார்த்தின் செடி இல்லாம அந்த கோதுமையை வந்து கோதுமைக்குள்ளதான் வந்து பார்த்தின் செடி வந்து இப்ப ஃபுல்லா பட்டி தட்டி ஃபுல்லா கிராமம், ஊரு, காடு, மேடு, தென்னந்தோப்பு எல்லா தோப்புலையும் பார்த்து வந்துச்சுங்க. அந்த மாதிரி வீடு வந்து ஃபாரின் மெட்டீரியல்ஸ், அதர் நம்ம நாட்டு பிளான்ட், வெளிநாட்டு பிளான்ட், அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணும் போது நம்ம இந்திய நாட்டோட ப்ராடக்ட் கோதுமை கலந்து விட்டாங்க. பண்றபோது என்னாச்சு பார்க்கும்போது இங்க வந்து ஸ்ப்ரெட் ஆகி நம்ம எல்லாமே தொழிலே போடுவோம். நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து வெளிநாடு போகும்போது பக்காவா எடுத்து போயிடுறாங்க. அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, இதுல வந்து இவ்வளவு கலப்படம் இருக்கான்னு சொல்லி பாக்குறாங்க. நம்ம வாங்குறோம், நம்ம அப்படியே டவுன் வாங்கிக்கிறோம். அது மாதிரி பண்றோம். நீங்க நிப்பாடுங்க, நீங்க கேள்வி பண்ணுங்க, நம்ம வேற நம்ம உருவாக்கிடலாம். நம்ம இது நம்ம வந்து இதுவே நம்ம பண்ண அவசியம் இல்லை. அடுத்து கிராப் ரொட்டேஷன் சொல்லிட்டு இப்ப தட்டை, சோளப்பேரு, என்னது சோளப்பேரு, இல்ல ஓரத்துல மரங்கள்லாம் வந்து வெட்டி போடலாம். நம்ம தோட்டத்துல என்ன போட்டிருப்போம், தோட்டத்துல என்ன போட்டிருப்போம்னா நெல் போட்டுச்சுமே, நெல் நடுறதுக்கு தேவையான நமக்கு உரம் தேவைப்படுது. உரத்துக்கு தேவையான வந்து கொழிஞ்சி சொல்லுவாங்க, கொழிஞ்சி வெட்டி போடுவாங்க, கொழிஞ்சி ஏற்கு போடுவாங்க. பால் குலை சொல்லுவாங்க, பால் குலை. அந்த பால் குளம் வைக்கலாங்க, பால் குலைலாம் நம்ம வைக்கலாம். பால் குலைலாம் வைக்கும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும், பால் குலைன்னு சொல்லுவாங்க. இது அதெல்லாம் வந்து ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து உரம் அதிகம் கிடைக்கும், உரம் வந்து அதிகமாக கிடைக்கும். உரம் கிடைக்கும் போது சீக்கிரம் கம்போஸ்டிங் ஆகும், உங்களுடைய கம்போஸ்டிங் ஆகும், மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப தான் இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கணும், செய்யணும். நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க கிராப் ரொட்டேஷன், ஃபெர்டிலிட்டி மேனேஜ்மெண்ட். இட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த கிராப் இண்டிகேஷன் யூஸ் த அப்ரூவ்டு ஃபெர்டிலிட்டி இன்புட்ஸ். அப்புறம் evaluation of parallel productions, verification of the crops, seeds or the seedlings, where all seeds from the organic source. The applicant documents steps to the obtaining organic seeds, where all the seeds untreated. ஒவ்வொரு சீட்ஸ் இது பண்ணணும், நம்ம எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க செஞ்சு சொல்லாம அந்த சீடை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். வெரிஃபிகேஷன் பண்ணாம வந்து அந்த கிராப் நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு கிராப்புக்கு வந்து ஒரு லெவல் இருக்குது. இந்த கிராப் வந்து பாருங்க, நீங்க அரிசி பாருங்க, அவ்வளவு கலப்படம் இருக்குது. வெரிஃபிகேஷன் கிராப்ஸ் பண்ணுங்க, வெரிஃபிகேஷன் கிராப்ஸ், அந்த கிராப்ஸ் வந்து பார்த்திங் கிராப்ஸ் வந்தது. இப்ப ரீசெண்டா ரிப்போர்ட் நாங்க கேள்விப்பட்டது, நீங்க கிராமத்தான் ஒரு நத்தை இருக்குது, நம்ம நத்தை பாத்தீங்கன்னாக்கும் வெள்ளை கலர்ல இருக்கும் ஓடு, வெளிப்பக்கம் ஓடு வெளியே இருக்கும், உள்ளுக்கு வந்து சின்ன பிளான்ட் சின்ன குட்டியா இருக்கும் நத்தை. ஒரு மழை காலம் ஊர்ந்துக்கிட்டு மற்ற நேரம் வெளியே பார்க்க முடியும், மழை வெளியே வராது. இப்ப ரீசெண்டா வந்திருக்குது, ஆப்பிரிக்கனா அமெரிக்கானா தெரியல, பெரிய நத்தை இவ்வளவு வருஷம் இருக்குங்க, நத்தை வருது சார். எங்க தோட்டத்துல ஃபுல்லா வந்திருக்கு, தேனி மாவட்டத்துல ஃபுல்லா சில இருக்குது. இங்கிட்ட எல்லாமே வயநாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க, ரயில்வே ட்ராக் எங்க அங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி சார் வந்துச்சு எனக்கு இருக்கும்போது, சார் வடநாட்டுல இருந்து வந்து சரிங்களா, சளிகள் வருதுல, சளிகளோட மொத்தம் ஜேஜிபி அழுறும் போது உள்ளுக்கு போடுறும் போது என்ன வந்துருச்சான், அந்த நத்தை, அந்த ஸ்னேல்ஸோட நத்தை வந்துருச்சான். பாத்தீங்கன்னா எருமாடு மாதிரி இருக்குங்க, மாடு மாதிரி இருக்கு, பஃபலோ மாதிரி இருக்கு. அவார்டுல பயங்கர தாமரை போது விரிஞ்சு நடந்து போகுது, எதிர்க்கு தின்னுட்டு என்ன பண்ணுது, அது போயிட்டு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அந்த ஸ்பீஸ்ல உங்களுக்கு வர வாய்ப்பு. அப்படி வரும்போது நம்ம பொருளை வந்து எடுத்து போடுவோம். அப்ப வெரிஃபிகேஷன் கிராப்ஸ் ஒரு கிராப்ஸ் பண்ணணும். நீங்க கடுகுலயே வித்தியாசம் வருது, நெல்லே வித்தியாசம் வருது, அரிசிலே கண்டுபிடிக்க முடியும், நம்ம அரிசியே வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒவ்வொரு அரிசி தனியாக செப்பரேட் நம்ம கஷ்டம். சரிங்களா, அதனால வந்து நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம செயல்பட வேண்டியிருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் பேரல் ப்ரொடக்ஷன், வெரிஃபிகேஷன் கிராப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்துட்டு வரணும். ஜெனரல் இன்ஃபர்மேஷன் சொல்லி பார்த்துட்டு வரோம், நம்ம செக்லிஸ்ட் பார்த்துருவோம், ஃபீல்டு ஹவுஸ்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு வரணும், செக்லிஸ்ட் ஃபாலோஸ் சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கால்குலேட்டர் முக்கியம் கணக்கு போடணும்ல, பிஸ்னஸ் கார்ட்ஸு, கைட்ஸு, கேமரா இருக்கணும். கேமரா உங்க தோட்டத்தில் மாட்டிக்கணும். என்ன யாரும் வெளியே வராமல் போகிறான்ற நம்ம பார்க்கணும். ரப்பர் ஸ்பூட்ஸு, ரப்பர் கரண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம ரப்பர் பூட்ஸ் அண்ட் ரெயின் கியர்ஸ், மழை காலத்தில் வந்து நிறைய வெடிக்காக ஒரு ரெயின் கியர்ஸ் வச்சுக்கணும். இப்படி கொஞ்சமாக எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து இதாக இருக்கும். இல்லைன்னா வந்து நம்மளுடைய இடம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு சாம்பிள் ஒரு ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் சென்டர் வந்து எப்படி இருக்குன்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ இதை வச்சு நீங்கள் வந்து ஆர்கானிக் பிளேஸ் பண்ணுற போது மற்றவங்க உங்கள் பண்ணையை விசிட் பண்ணி பார்க்குற போது ஒன் டே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே கூட்டு வந்து காட்டுவாங்க, உங்கள் பண்ணையை வந்து சுற்றி காட்டுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இருக்குது பசங்க சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒன்று போனாங்க. மசோலா ஸ்பைரல்னா வளரக்கூடிய ஒரு சென்டர் போயிருந்தோம். அங்கே இயற்கை மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. சில ஆர்கானிக் ப்ரொடக்ஷனும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி போய் பசங்க கூட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த மாதிரி இயற்கையான பொருளை யார் பண்ணுறாங்களோ அதை வந்து பசங்க பார்க்க செய்யறதுக்கும் மக்களுடைய ஹெல்த்துக்கும் சில தேவையான பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அனிமல்ஸுக்கும் நல்லா இருக்காங்க, நல்லா ஹெல்த்தியான மில்க் கிடைக்கும். சில ஹெல்த்தியான ஃபாடர் போடும்போது நமக்கு நல்லா இது கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பல கிளாஸ் வந்து பற்றி பேசுகிறோம், செக்லிஸ்ட் பற்றி பேசுகிறோம்னா லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்டு ஆர்கானிக் ஸ்டாண்டர்ட்ஸ், அப்புறம் மெட்டீரியல்ஸ், ஒவ்வொரு மெட்டீரியல் ஐஎஸ்ஓ மெட்டீரியல்ஸ் போடணும். ஐஎஸ்ஓ FSI அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதை தான் நம்ம வாங்கி பயன்படுத்தும். ஏன்னா அவங்க வந்து அப்ரூவ்டு ரெக்கனைஸ்டு பர்சன்ஸ் அந்த பொருள் வாங்க செய்யறோம். அவங்கள தான் நம்ம அப்ரோச் பண்ணணும், அவங்க தான் நம்ம வந்து வாங்கணும். இந்த மாதிரி கண்டிஷன் வந்து இருக்குது. இன்ஸ்பெக்ஷன் தான் ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு ஃபில் பண்ணி வந்து போட்டுக்கு நம்ம வந்து இந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் அந்த லிஸ்ட் வந்து பார்க்கலாம். என்னது இந்த பார்த்தீங்களா, டூரிங் திஸ் பாருங்க வந்து when the organic certification is sought for animals or production of stomach inspection necessary types of the livestock inspection include the dairy cow and sheep and goats, buffaloes, bitters. தேன் பாக்ஸ் அருமையான வருமானங்க. தேன் பெட்டி வைக்கலாம், தோட்டத்தில் ஒரு 10 பெட்டி வைக்கலாம். ஒரு 10 ஏக்கர் தான், ஒரு ஏக்கருக்கு 7-8 பெட்டி வைக்கலாம். அது மாதிரி வைக்கிற போது நீங்கள் அதிகமாக இருக்கும். நல்லா தேன் சீனி தண்ணி ஊற்றி கண்டெல்லாம் வளர்த்து நம்ம ஒரு பூவை வரக்கூடிய தாவத்தை படிச்சுக்கேன், அருமையான வருமானம் எடுக்கலாம் நீங்கள். சரிங்களா, வருமானம் எடுத்து பண்ணணும். அந்த மாதிரி பண்ணலாம். யார் உள்ளுக்கு இறங்கி பண்றதில்ல. எதுக்கு ஈஸியாக போனோமா, காலத்தில் போனோமா, ஸ்ப்ரே பண்ணோமா, பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சோமா, ஏதாவது பண்ணோமா, ஆள் விட்டு மிஷின் வச்சு கருது அடிச்சோமா, அப்படி போட்டு பண்றாங்க. அது வந்து ப்ராக்டிஸ் வந்து வேலைப்பளு வந்து குறைச்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் வருமானன்ற ஒரு சந்தேகமாக தான் இருக்கு. சில பல டேமேஜ் நேரத்தெல்லாம் ரப்சர் பண்ணிடுவீங்க, நேரம்லாம் ரொம்ப மோசம் போயிடும். கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டு தேவையான பெஸ்ட் அடிச்சு ரொம்ப இருக்கும். உங்க ஏரியா அந்த இடத்துல போர் படையிலாக அந்த மண்ணை எடுத்து முன்னாடி பார்த்தா கிராமத்துல ப்ரஷ் பண்றதுக்கு சாயில் எடுத்து ப்ரஷ் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன் எங்க வீட்டுல வந்து ஊர்ல உள்ளுக்கு சாயில் இருக்க மண் எடுத்து ப்ரஷ் பண்ணுவாங்க. ப்ரஷ் பண்ணி சாம்பல் எடுத்து பண்ணுவாங்க. இப்பெல்லாம் யாரும் பண்றது இல்லை. ஏன்னா காலம் கழியாம போயிடுச்சு, கலிகாலம் மாறி போச்சு, கம்ப்யூட்டர் எல்லாம் போயிட்டாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வச்சு தூப்புறாங்க, பார்க்க தூப்புறோம். ஐயோப்பா எங்கேயும் பார்க்க முடியல. எங்க ஊர்லாம் பார்த்துக்கிறாங்க, கிராமத்துல ப்ரஷ் பண்றதுக்கு நம்ம தோட்டத்து மண்ணவே எடுத்து ப்ரஷ் பண்ணுவாங்க, வாயை கொடுத்து சாப்பிட்டுருக்காங்க. விவசாயத்துக்கு வந்தவங்க சாப்பிட்டுருக்காங்க. வாழை இலையை பொறிச்சு வாழை இலை போட்டு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா தேக்கு இலையை போட்டு சாப்பிடுவாங்க, இல்லை ஆமணக்கு முத்துன்னு கொட்டமுத்து சொல்லுவாங்க. அந்த இலையெல்லாம் வெஞ்சாலும் சாப்பிட்டுருக்காங்க, அருமையா இருக்கும். இப்போ இந்த இலையும் தொடமுன்னு செய்ய முடியல, இதா இருக்குது. சரிங்களா, தக்காளிலாம் ராவா சாப்பிடுவாங்க. ஃபீல்டு போயிட்டாங்க, பாட்டி வீட்டு போவேன், ராவா பறிச்சு சாப்பிடுவோம். தக்காளி பழத்தை அப்படியே பறிச்சு சாப்பிடுவோம், எந்த அலசு தேவையில்லை. அந்த மாதிரினா கல்டிவேஷன் பண்ணா இருக்குது. இப்ப இந்த மாதிரிலாம் இருக்குமா தெரியல. திராட்சை எல்லாம் முன்னா அப்படியே சாப்பிடலாம். இப்ப திராட்சை வந்து ஆயிரக்கணக்கான மருந்தடிக்க பெர் டே வந்து அடிச்சுட்டே இருக்கணுமா. அடிச்சுட்டா தான் உள்ளுக்கு டிராப் பை டிராப் அந்த பெஸ்ட் சைடு வந்து உள்ளுக்கு அந்த லிக்விட் வந்து கிராப்ஸ் அடிக்கும் போது டிராப் பை டிராப் வந்து சுடுற வடியணுமா. வடிஞ்சாதான் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படி வரதான் திராட்சை அவனை ஈஸியா பேக் பண்ணிடுறாங்க. நீங்க ஈஸியா வாங்கி சாப்பிட்றீங்க, எல்லாம் உள்ளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடுது. அது கேரட் அதே மாதிரிதான். கேரட் பாத்தீங்கன்னா கேரட்டுக்கு அடிச்சுட்டே இருக்கணும், கேரட்டு முள்ளைங்க அடிச்சிடணும். அவ்வளவு ப்ராசஸ் பண்ணாதான் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வந்து அதுவுமே அப்படி சாப்பிட்டுமே அது பெஸ்டிசைட் இன்செக்ஷன் உள்ளுக்க இருக்குன்னு சொல்றாங்க. ப்ரொடக்ஷன் குறைச்சுதான் இருக்கும், இருந்தாலுடைய ஆர்கானிக்கா பண்ற போது அதனுடைய ப்ராடக்ட் வேல்யூ வந்து உறுதியா இருக்கும். அந்த மாதிரி தேனி பாக்ஸ் வைக்கலாம், தேனி ஹனி பீக்ஸ் வைக்கலாமா, பைப்பர் ஃபிஷ் அக்வா கல்ச்சர் வைக்கலாம்.
இப்போ என் காலேஜில் வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு போகிறோம். நாங்கள் ஒரு 50 பைசாவுக்கு மீன் குஞ்சு வாங்கி விடுறோம், 5000 மீன் குஞ்சு வாங்கி விடுறோம் குளத்தில். விடுற போது ஒரு வருஷம் 8 மாதம் 10 மாதம் 9 மாதம் வந்தது. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.